அமெரிக்க துணை அதிபர் ஜே.டி. வேன்ஸ் இஸ்லாமாபாத் நகருக்கு பேச்சுவார்த்தைக்காக புறப்பட்டுக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஈரானின் நாடாளுமன்ற சபாநாயகர் கலிபாப் தலைமையிலான உயர்மட்ட குழு ஏற்கனவே பாகிஸ்தானை வந்தடைந்திருந்தது. இந்த நீண்ட கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான மிக முக்கியமான அமைதி பேச்சுவார்த்தைகள் தொடங்குவதற்கு இன்னும் சில மணி நேரங்களே இருந்தன. ஆனால் சரியாக அந்த நேரத்தில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூஸ் படைத்தளத்தில் நின்று கொண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு ஒரு அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். அமைதி உடன்படிக்கை ஏற்பட்டாலும் இல்லாவிட்டாலும் ஹார்முஸ் ஜலசந்தியை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் என்று அவர் முழங்கினார். தனது நாட்டின் துணை அதிபர் ஒரு கடினமான பேச்சுவார்த்தைக்கு செல்லும் வேளையில் அதிபர் ட்ரம்ப் பேசிய அந்த ஒரு வாக்கியம் ஒட்டுமொத்த தூதரக முயற்சிகளையும் சீர்குலைக்கும் வகையில் அமைந்தது. ட்ரம்பின் சொற்கள் எந்தவிதமான ஒளிவு மறைவும் இன்றி மிக தெளிவாக இருந்தன. ஈரான் ராணுவ ரீதியாக முழுமையாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்று அவர் கூறினார். அந்த நாட்டின் கடற்படை இல்லை, விமானப்படை சிதைந்து விட்டது, வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டன, அதன் தலைவர்கள் இப்போது இல்லை, ஒட்டுமொத்த நாடும் முடிவுக்கு வந்துவிட்டது என்று அவர் பட்டியலிட்டார். மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் விரைவான தீர்வு எட்டப்படாவிட்டால் அமெரிக்காவே ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்றும் எச்சரித்தார். இதனைத் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரானிடம் உலக நாடுகளை மிரட்டுவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்றும் அவர்கள் உயிருடன் இருப்பதற்கு காரணமே இந்த பேச்சுவார்த்தைக்கு அவர்கள் வரவேண்டும் என்பதுதான் என்றும் பதிவிட்டார். இது அமைதியை விரும்பும் ஒரு தலைவரின் பேச்சாக தெரியவில்லை. மாறாக பேச்சுவார்த்தையின் முடிவு எதுவாக இருந்தாலும் தனக்கு தேவையானதை பலவந்தமாக எடுத்துக்கொள்வேன் என்று ட்ரம்ப் கூறுகிறார். ஈரானுக்கு ட்ரம்ப் கொடுக்கும் செய்தி மிகவும் தெளிவானது. அதாவது அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஏற்று பணிய வேண்டும், இல்லையெனில் ஹார்முஸ் ஜலசந்தியை ராணுவ ரீதியாக கைப்பற்றுவோம் என்பதுதான் அது. பேச்சுவார்த்தைக்கு வரும் ஒரு தரப்பினரை தயாராக கூட விடாமல் மிரட்டுவது தூதரக முறைப்படி தவறான அணுகுமுறையாகும். அது மட்டுமின்றி ஈரான் ராணுவ ரீதியாக தோற்கடிக்கப்பட்டு விட்டது என்ற ட்ரம்பின் கணிப்பும் தவறானது. ஈரானின் கடற்படை பலவீனம் அடைந்திருக்கலாமானால் ஹார்முஸ் ஜலசந்தி இப்போதும் ஈரானின் கட்டுப்பாட்டில்தான் இருக்கிறது. போர் நிறுத்தத்தின் முதல் நாளில் வெறும் 3 கப்பல்கள் மட்டுமே அந்த பாதையை கடந்தன. ஒவ்வொரு கப்பலுக்கும் சுமார் $2 மில்லியன் வரை ஈரான் கட்டணம் வசூலிக்கிறது. அங்கு செல்லும் கப்பல்கள் ஈரானின் புரட்சிகர பாதுகாப்பு படையிடம் அனுமதி பெற வேண்டிய கட்டாயம் உள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீண்டும் அந்த பாதையை மூடியது. இவையெல்லாம் ஈரான் இன்னும் அங்கு வலிமையுடன் இருப்பதையே காட்டுகின்றன. ட்ரம்பின் இந்த போக்கு துணை அதிபர் வேன்ஸ் மேற்கொள்ளும் பேச்சுவார்த்தையை சிக்கலாக்குகிறது. ஈரான் தனது வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு கவுன்சில் செயலாளர் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் என மிக முக்கியமான அதிகாரிகளை பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியுள்ளது. அவர்கள் சரணடைய வரவில்லை, மாறாக தங்களின் உரிமைகளை நிலைநாட்ட வந்துள்ளனர். இந்நிலையில் அவர்களை அவமானப்படுத்தும் வகையில் ட்ரம்ப் பேசுவது பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டையை உருவாக்கும். இந்த போர் தொடங்கியதிலிருந்து ட்ரம்ப் மிரட்டுவதும் பின்னர் காலக்கெடு முடிவதும் யாராவது சமரசம் பேசுவதும் பின்னர் ட்ரம்ப் அதற்கு பெருமை தேடிக்கொள்வதும் வழக்கமாகிவிட்டது. ஆனால் களத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. இப்படியான ஒரு இக்கட்டான சூழலை இந்தியா மிகவும் கவனமாக பார்த்து வருகிறது. இந்தியாவின் எரிசக்தி தேவை என்பது ட்ரம்பின் மிரட்டல்களையோ அல்லது பாகிஸ்தானின் சமரச முயற்சிகளையோ சார்ந்து இல்லை. இந்தியா ஏற்கனவே ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக தனது கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான வழிகளை தனியாக உறுதி செய்துள்ளது. தனது கச்சா எண்ணெய் தேவையை 40க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து பெறுவதன் மூலம் இந்தியா ஒரு மாற்று வழியை உருவாக்கியுள்ளது. கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற நாடுகளுடன் நேரடி தொடர்புகளை பேணி வருகிறது. உலகம் இந்த போரை பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கும் வேளையில் இந்தியா தனது அண்டை நாடுகளுக்கு எரிபொருள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்தது. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி அடையலாம், ஆனால் எதற்கும் அஞ்சாத ஒரு வலுவான பாதுகாப்பு அமைப்பை இந்தியா தனக்கென உருவாக்கி வைத்துள்ளது. மற்ற நாடுகளின் முடிவுகளை நம்பியிருக்காமல் தனது நாட்டின் நலனை சொந்தமாக பாதுகாக்கும் வலிமையை இந்தியா பெற்றுள்ளது.